வா ப்ரோ என்ன பண்றாங்க? உன்னால தான் லேட் எடு. உன்னால தானே லேட்டு காலையில் தெரியுமாடா? நீ எத்தனை மணிக்கு ஏஞ்ச கரெக்டாக தன் டைமிங் மட்டும் சொல்லலாம். ஏஞ்ச டைம் மட்டும் சொல்கிறா. சொல்ல மாட்டியே? அதில் அதை வச்சு தான் மேட்ரே வருது. போமா லெஃப்ட்டு போல வாங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த பையன் பார்த்தா எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணினே இருக்கிறான். காலையில் எழுந்தான் 1 மணி நேரம் போயிட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. சரி குளிக்கிறான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். வெளியே வந்தால் தான் தெரியுது. மூஞ்சி மட்டும் கழுவிட்டு உள்ளே உட்காந்து தூங்கிட்டேன்னு சொல்கிறான். வரும்போது அதே மாதிரி தான் இத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 2 ஹவர் தூங்கிட்டு லேட்டாக வரான். லேட் இடியட். அதனால் அவன் மாட்டி 11 கிலோமீட்டர். இங்கே வந்தீங்கன்னா யாருக்கு பைக் டிரைவ் பண்ண தெரியுமோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. சிட்டியில் ஓடுற மாதிரிலாம் இங்கே ஓட முடியாது, சரிங்களா? ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட். பைக் தெரியாமல் அவனுமான்னு போயிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி டபுள் ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட். ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஹெல்மெட் இல்லாமல் வராதீங்க. பைக் வந்து நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நமக்கே தெரியாதுல்ல எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இருந்தாலும் ஒரு சேஃப்டி. செக்கின் ஒரு டைம் புக் பண்ணியிருக்கீங்க, அவங்க கிளம்பும்போது அப்படி இப்படின்னு லேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஏர்பின் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் ஆகிடும். ஸோ கரெக்டான செக்கின் டைமுக்கு வர முடியாது. ஒரு காரணத்தால் தான் சொல்கிறேன். இன்னும் இறங்கும்போது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஏறும்போது அது இருக்காது. இந்த ஒரு காரணத்தால் தான். வரும்போது உங்களுக்கு எது ஷார்ட்டாக இருக்கோ அந்த வழியில் வந்துடுங்க. இறங்கும்போது வந்து அந்த வழியில் இறங்குங்க. ஏன்னா ஃபுல் எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும், உங்களால் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் வரும்போதே வந்து வேறு வழியில் வந்து லேட் ஆகிட்டனால ஒரு 2 பிளேஸ் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், இங்கேயே ஏர்பின் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நேரத்துலாம் ஓடும்போது அப்படியே நம்ம வந்து வண்டியை படுக்க வைக்கணும் அப்படி இப்படிலாம் தோணும். தயவு செய்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிடாதீங்க. லிமிட்டான ஸ்பீடில் வந்து லிமிட்டாக டர்ன் பண்ணுங்க, சரிங்களா? அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம பத்திரமா பார்த்துக்க பைக்கும் நல்லது. நம்ம வந்து 5 பைக்கில் வந்தோம், 10 பேர். பைக் வந்து பின்னாடி வந்துருக்கு.
நம்ம தான் ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணி போகிறோம். லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம பேசி எவனும் மதிக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி சனிக்கிழமை வந்து நம்ம வரைக்கும் மாசிலா வரைக்கும் போனோம். 2 டேஸும் வந்து ஒரே ஃபால்ஸ்லேயே போனதால் 2 டேஸ் வந்து 2 ஃபால்ஸுக்கு போனதால் 2வது ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு வந்து எவனுக்கும் மைண்ட் இல்லை. அந்த பிளான் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து லேட் ஆனதால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங்காக பெரியண்ணன் கோயிலுக்கு போகணும் மலை மேலே. அது ஒர்த்து கைஸ். கண்டிப்பாக எல்லோரும் அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணியே ஆகணும். பண்ணுங்கள் சரியா? கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய கோயில். என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கும். ஸோ எல்லோரும் ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணுறேங்க சரிங்களா? மிஸ் பண்ணுறாதீங்க. பாருங்க இது மாதிரி இம்பார்ட்டாக ஒன்று சொல்லணும்னு தோணுது. இந்த மாதிரி பைக்கில் போகும்போது இந்த மாதிரி லைன் பை லைனாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சேஃப்டி. சேஃப்டி சொன்னல, என்ன சேஃப்டி பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக போனீங்கன்னா முன்னாடி ஏதாச்சும் வந்தால் கூட ஒரு வண்டி நிறுத்தினா பின்னாடி வந்து சிக்னல் காமிக்கலாம். டிரைவ் பஸ்ஸில் போகிறவங்க சரிங்களா? நான் இவ்வளோ நேரம் அதான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நம்ம பசங்க காமிக்கணுன்றதுக்காக அவங்க முன்னாடி வரணும். நான் முன்னாடி போகும்போது என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எதுவும் வந்தாலும் டேர்னிங் வந்தாலும் இல்லை பைக்கில் வந்தாலும் நான் வந்து ஹேண்டை வச்சு லைட்டாக பின்னாடி காட்டுவேன். அவனுக்கு ஸ்லோ பண்ணிப்பானுங்க. அதே மாதிரி கும்பலாக நம்ம 2 பைக்காக பக்கத்தில் பண்ணோன்னா ஏதாச்சும் கதை பேசுவோம், விளையாடுவோம். அந்த டைமில் ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கணுன்றதால தான் லைன் பை லைனாக போன சொன்னது. வாடா டேய் வாடா, ஃபிகர் கூட நிற்கிறாரு. வாடா டேய் வாடா ப்ரோ. வாங்க ப்ரோ. என்னடா வாங்க போன ப்ரோ? டிக்கெட் அங்கே கணக்காட்டுவோம் போ. ஆகாயம் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. 12 பேர் 10 பேர் டிக்கெட் வச்சுருக்காங்க. என்னன்னு கேளு. 10 டிக்கெட் காமிச்சாச்சா? அது ஒரு தட்டி ஒருத்த முன்னாடி போயிட்டானோ. கிரிபாபு ப்ரோ இறங்காச்சா ப்ரோ? கடன் இறங்கி நேரணும். அசிமா பேசாதீங்க. $1500 வா 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 இருக்கு இன்னும் வா. ஆமா
அவன் செத்துட்டான்டா. மஞ்சள் வயசு மாதிரி கட்டி உள்ள போயிட்டு ஒன்று யாரும் முடியும் நின்று ஏற போடா. ஒன்று யாரும் முடியும் வாங்கி பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க. அழகுடா அழகுடா பாருங்க இந்த அழகை பார்க்க முடியுமா பாருங்க. ப்ரோ சவுண்ட் கேக்குதா? போடுறா யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இதுதான் பசங்களுடைய வாழ்க்கை. இந்த ஒரு நொடி வாழ்ந்தாலே போதும் பசங்களுக்கு. சந்தோஷம் நினைவிருக்க சாமி கிட்ட கச்சிருக்கேன். கீழே வந்து போற அப்படியே ஊட்டி போவ. நீ பெட்டத்துல வீரர்லாம் பேட்டி விட்டு போயிடுவேன். இந்த பாட்டி பத்தி இல்லையா? ஆகாய கங்காய பார்த்துட்டு எப்படி வராங்க பாருங்க. இந்த வயசுல எல்லாம் வந்து இவனுக்கு இருப்பான்லானே தெரியல. பார்த்து பாங்க பாட்டி. எவ்வளோ நெட்டுடா டே. நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க யாருக்கு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. நான் வேணா அடிச்சு சொல்றேன், பசங்களுக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ஸை தவற விட்டா வாழ்க்கையில் உண்மையான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு நொடியுமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கானுங்க. வாழ்க்கையில் முடிஞ்சா கண்டிப்பாக எல்லாரும் இதை அனுபவிச்சிருங்க. இது என்ன கேக்குதா? போகும்போது எதுவும் கேட்கும் சத்தம். நீ ஐவர சவுண்டு கேக்குதா? இல்ல மாத்தி ஏன் தலை இருக்கிற? ஏன் தலை அதோ பாரு, விளாக் பாரு, அங்க பாரு. இவ்வளோ சார் எவ்வளோ தூரம் போகிறா?
ஆகாய கங்கை